ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வெளியான படம் கூலி. ஆகஸ்ட் 14 வெளியான இப்படம் 10 நாட்களை கடந்து நல்ல வசூலையும் பெற்றுள்ளது. படத்தின் 10 நாள் வசூல், அதாவது ஆகஸ்ட் 23 வரையிலான வசூல் என்ன என இப்போது பார்க்கலாம். கூலி ஏ சான்றிதழ் பெற்ற போதிலும் இதுவரை வெளியான தமிழ் படங்களிலேயே முதல் நாள் வசூலில் அனைத்தையும் முறியடித்து உலக அளவில் 151 கோடியை வசூலித்து முதலிடத்தை பிடித்தது கூலி. இந்திய அளவில் கூலியின் முதல் நாள் வசூல் 65 கோடியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து படம் வெளியான 4ஆம் நாள் உலக அளவில் 404 கோடி வசூலித்து சாதனை படைத்தது எனவும் அறிவித்தது தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ். படத்தின் 10ஆம் நாள் படத்தின் வசூல் இந்திய அளவில் 10 கோடி. கடந்த புதன்கிழமை 7.5 கோடியும், வியாழக்கிழமை 6.15 கோடியும், வெள்ளிக்கிழமை 5.85 கோடியுமாக குறைந்த வசூல் சனிக்கிழமை நன்றாகவே அதிகரித்திருக்கிறது. கூலியின் முதல் வார வசூல் 229.65 கோடியாக இருந்த நிலையில் 10 நாட்களின் இறுதியில் 245.5 கோடி வசூல் செய்திருக்கிறது. இந்த வசூல் 2ஆம் வார இறுதிக்குள் 250 கோடியை எட்டும் என சொல்லப்படுகிறது. உலக அளவில் முதல் நாள் 4 நாள் கலெக்ஷன் என்பதில் முன்பே சொன்னபடி முதலிடத்தில் இருப்பது ரஜினியின் கூலிதான். இந்திய அளவில் லியோவின் முதல் நாள் கலெக்ஷன் 64.8 கோடி, கூலியின் முதல் நாள் கலெக்ஷன் 65 கோடி. அதிலும் கூலியே முன்னிலை. ஆனால் தொடர் ஓட்டம் என்பதை ஒப்பிடும்போது தற்போதைக்கு முன்னிலை லியோவுக்குத்தான். காரணம், கூலி படத்தின் 10 நாள் இந்திய கலெக்ஷன் 245.5 கோடி. அதுவே லியோவின் இந்திய வசூல் ஒரு வாரத்தில் 264.2 கோடி. இது தற்போதைய நிலைதான். கூலிக்கு இன்னும் காலம் இருக்கிறது. எனவே தற்போதைய நிலையை வைத்து எது முதலிடம் என கணக்கிட முடியாது. லியோவின் ஒட்டுமொத்த இந்திய கலெக்ஷன் 341 கோடி, உலக அளவிலான கலெக்ஷன் 605 கோடி. இதனை கூலி முந்துமா என்பதை பொறுத்தே இரண்டில் எது முதலிடம் என்பது முடிவாகும்.